வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஏழிசை ஸ்வரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் சத்குணநாதன் விதுஷன், வாசிப்பவர் ஜெகமோகன் தருண். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள் 9 பேர் உயிரிழப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்த சுதந்திர கட்சி மற்றும் மொட்டு கட்சியின் முக்கியஸ்தர். சீமேந்து மூடையின் விலை குறைப்பு. விபத்தில் சிக்கிய பாராளுமன்ற உறுப்பினர். பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் திடீர் தீப்பரவல். கடும் மழையால் பறிபோன 15 உயிர்கள், 11,000 எட்டிய பாதிப்புகள். வெள்ள நிலைமைகளை ஆராய ஜனாதிபதி ரணில் கள விஜயம். அவசரமாக புறப்பட்ட ஹெலிகாப்டர் தயார் நிலையில் விமானப்படை. தொடரும் சீரற்ற காலநிலை, மேலும் சில பாடசாலைகளுக்கு நாளை பூட்டு. இனி விரிவான செய்திகள். கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கொங்கஸ்தினிய சந்திக்கு அருகில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த ஜீப்பானது மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக நிட்டம்புவ போலீசார் தெரிவிக்கின்றனர். பாராளுமன்ற உறுப்பினரின் கார் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த போது வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது பயணித்த எவருக்கோ காயம் ஏற்படவில்லை என தெரிய வருகின்றது. அத்தோடு மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் வட்டுப்பீட்டிவல ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் நிட்டம்புவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நிரலின் கீழ் இலங்கைக்கான 4வது ஆலோசனையும் 2வது மீளாய்வும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி நடைபெறும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த அமர்வில் இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்த முன்னேற்றம் குறித்து மதிப்பீடு செய்யப்படும் என அமைச்சர் தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொருளாதார ஸ்திரத்தன்மை, வளர்ச்சி மற்றும் சீர்திருத்த முயற்சிகளை மேலும் மேம்படுத்தும் 3வது தவணையை வெளியிடுவதற்கான வெற்றிகரமான மீளாய்வுக்கு அனைத்து நாடுகளின் தொடர்ச்சியான ஆதரவை இலங்கை எதிர்பார்க்கிறது என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு 15% இருந்த வறுமை விகிதம் தற்போது 26% அதிகரித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் வருமானம் இல்லாத மற்றும் கல்வி வசதிகள் இல்லாத ஒரு பகுதி இருப்பதாகவும் அதனை 2032ஆம் ஆண்டளவில் 10% குறைக்க இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். எனவே இந்த திட்டத்தை தொடர வேண்டும். இந்த பரவலான ஏழ்மைக்கு தீர்வு காணும் வகையில்தான் வாரிசு உரிமையில்லா நில உரிமை வழங்குதல் போன்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம். மேலும் கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமையை அந்த குடியிருப்பாளர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். சொத்துக்கள் இல்லாதவர்களுக்கு அந்த சொத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் புதிதாக சிந்திக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ச செயற்படுவதை தடுப்பதற்காக விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை மேலும் நீடிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மேலும் கால அவகாசம் வழங்குமாறு பிரதிவாதி தரப்பின் சட்டத்தரணிகள் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தனர். இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதோடு இந்த வழக்கை எதிர்வரும் 14ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பொடிமினிக்கே ரயிலில் தீப்பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை பதுளையில் இருந்து பயணிக்க ஆரம்பித்த ரயிலின் பின் இயந்திரத்தில் தீப்பரவியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹப்புத்தலை நிலையத்திற்கு அருகில் ரயிலில் தீப்பரவியதாகவும் ரயில் ஹப்புத்தலை நிலையத்திற்கு வந்த பின்னர் தீ அணைக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பொடிமினிக்கேவின் ரயில் ஹப்புத்தலை நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமான முறையில் படகில் தலைமன்னார் ஊர்மணி பகுதிக்கு வருகை தந்த இலங்கையைச் சேர்ந்த 5 பேர் இன்றைய தினம் காலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 5 நபர்கள் கடற்படையினரால் விசாரணைக்கு உட்படுத்திய பின்னர் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மன்னார் தாலுபாடு, தலைமன்னார், வவுனியா, கிளிநொச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 37, 39, 24, 26 மற்றும் 38 வயதுடைய ஆண்கள் என தெரிய வந்துள்ளது. குறித்த 5 பேரும் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு கடந்த சில வருடங்களுக்கு முன் சென்று
சென்றுள்ள நிலையில் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த 5 பேரும் சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் இந்தியாவிலிருந்து தலைமன்னார் ஊர்மனை பகுதிக்கு வருகை தந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட குறித்த 5 சந்தேக நபர்கள் தற்போது தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதோடு விசாரணைகளின் பின்னர் குறித்த நபர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாதம்பே செம்புகட்டிய பிரதேசத்தில் மருமகன் ஒருவர் அவரது மாமாவை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக மாதம்பே போலீசார் தெரிவிக்கின்றனர். நரசிம்ம கேசர பண்டாரநாயக்க சாம்சன் ஜெயவீர என்று 56 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சகோதரியின் மகனே இந்த கொலையை செய்துள்ளதாகவும் சந்தேக நபரும் இறந்தவரின் வீட்டிற்கு அருகில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். பழைய தகராறு காரணமாக உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் சந்தேக நபர் வாளால் வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குருநாகல் பிரதேசத்தில் பல்கலைக்கழக அனுமதிக்கு போதுமான பெறுபேறுகள் கிடைக்காததால் மனமுடைந்த மாணவன் உயிர் மாய்த்துள்ளார். 2023ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பெறுபேறுகளை பெற்ற மாணவனே இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார். இந்த மாணவன் 2022ஆம் ஆண்டு முதல் தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றியதாகவும் பல்கலைக்கழக அனுமதி பெறாத காரணத்தினால் கடந்த வருடம் 2ஆம் தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். இருப்பினும் அவருக்கு ஒரு C மற்றும் 2 S மாத்திரமே கிடைத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனை தாங்கிக் கொள்ள முடியாத மாணவன் விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்துள்ளார். இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் இதுவரை 3727 குடும்பங்களைச் சேர்ந்த 11,864 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கனமழை, மின்னல், திடீர் வெள்ளப்பெருக்கு, சுழல் காற்று, மண் சரிவு மற்றும் மரங்கள் சரிவு போன்ற அனர்த்தங்களால் நாட்டில் பல பாகங்களிலும் மக்கள் பாதிப்படைந்துள்ளதோடு உடைமைகளும் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக திடீர் வெள்ளப்பெருக்கினால் தென் மாகாணத்திலேயே அதிகளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பு கொலனாவ பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையை ஆராய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்பார்வை பயணம் ஒன்றை இன்று பிற்பகல் மேற்கொண்டுள்ளார். அதன்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான பணிப்புரைகளை ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மோசமான காலநிலையால் முழுமையான சேதமடைந்த வீடுகளை முப்படையினரின் உதவியுடன் அரசாங்கத்தின் செலவில் புதிதாக நிர்மாணிப்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்குமான பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான அவசர அமைச்சரவை பத்திரம் ஒன்று இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பிரதமருக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டது. இந்நிலையில் காலி மாவட்டத்தின் நிலுவ பகுதிக்கு அவசரமாக ஹெலிகாப்டர் ஒன்றை இலங்கை விமானப்படை அனுப்பி வைத்துள்ளது. பெல் 412 ரக ஹெலிகாப்டர் ஒன்றையே விமானப்படை அவசரமாக அனுப்பியுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் துஷான் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். நிலுவ பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்கும் வகையிலேயே இந்த ஹெலிகாப்டர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் நோக்கில் மேலும் 2 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் அவசர நிலைமைகள் தொடர்பில் அறிவிக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கமானது 24 மணித்தியாலங்களும் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்கள் மற்றும் பிரதேசங்களில் உள்ள அரசு பாடசாலைகளுக்கு நாளை விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் ஊடக செயலாளர் HD குஷான் சமீர அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். அத்துடன் ரத்தினபுரி, கேகாலை, காலி, மாத்தரை, களுத்துறை, கொழும்பு கோமாகம வலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களில் வழமை போன்று பாடசாலைகளை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளைய காலநிலையின் அடிப்படையில் மாகாண அதிகாரிகள் வலய பணிப்பாளர்களுக்கு அறிவித்து பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான தீர்மானங்களை எடுப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடமாகாண பாடசாலைகள் வழமை போன்று நாளை நடைபெறும் என்றும் புதிய உயர்தர மாணவர்களுக்கான வகுப்புகளும் நாளை ஆரம்பமாகும் எனவும் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் தியோன் குயின்டர்ஸ் அறிவித்துள்ளார். நிலவும் மழையுடனான காலநிலையினால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த வருடத்திலிருந்து கடந்த மாதம் வரை 24,920 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த மாதத்தில் மாத்திரம் 2,647 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுவரை டெங்கு நோயினால் 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது.
சட்டம் தன் கடமையை சரியாக செய்துள்ளது, நீதி வென்றுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ரத்து செய்ய கோரி பெருந்தோட்ட நிறுவனங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இன்றைய தினம் அவ்வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது கடந்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி நியாயமானது எனவும் அதனை ரத்து செய்ய முடியாது எனவும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கானது எதிர்வரும் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இது எவ்வாறாக இருப்பினும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் வெற்றியாகவே இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் இதனை காண்கின்றது. அதிகரிக்கப்பட்ட சம்பளம் முறையாக பெருந்தோட்ட தொழிலாளர்களை சென்றடைவதற்கும் தொழிற்சங்கம் என்ற ரீதியில் தொழிலாளர்கள் பக்கம் பலமாக நின்று செயல்படுவோம் என தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி திலக் ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார். திலக் ராஜபக்ஷ தனது உயர்கல்வியின் பின்னர் இலங்கை ராணுவ மருத்துவ பிரிவில் கடமையாற்றியுள்ளார். அம்பகவெல்ல பிராந்திய வைத்தியசாலை மற்றும் அம்பாறை சுகாதார வைத்திய அதிகாரியின் அலுவலகத்தின் தலைவராகவும் அம்பாறை பிராந்திய சுகாதார சேவைகள் அலுவலகத்தின் பணிப்பாளராகவும் இவர் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் மதவாச்சி தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திஸ்ஸ கரலியத்த ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்த அவர் சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகாரங்களுக்கான அமைச்சரவை அமைச்சராகவும் உள்ளூர் மருத்துவத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். அவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் மதவாச்சி பிரதேசத்தின் இணை அமைப்பாளராக நியமிக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஏற்பாடு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 50 கிலோகிராம் சீமேந்து மூட்டையொன்றின் விலை 150 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அதிகபட்ச சில்லறை விலை 2250 ரூபாவாக இருக்கும் என சீமேந்து நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.